Hi, hello, welcome to It's Me Dinesh. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஷீட்ஸ் பத்தி. ஸோ ஜி ஷீட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கூகுள் ஷீட்ஸ் தான். ஸோ கூகுள் ஷீட்ஸும் எக்ஸலும் சிமிலாரிட்டி தான். இருந்தாலும் ஒன்று ரெண்டு ஆப்ஷன் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அதுக்கும் இதுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன, அப்புறம் இதோட பிகினிங் லெவல்ல என்னென்ன நீங்க உங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க ஒரு பிகினரா இருந்தா உங்களுக்கு என்னென்ன தெரியணும் எல்லாமே வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் ஷீட்டை எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, ஏதாவது ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. நீங்க குரோம் எடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது, ஏன்னா அவங்களோட அப்ளிகேஷன் அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஸ்பீடாகவும் கொஞ்சம் ரிலையபிளாகவும் இருக்கும். ஸோ குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ குரோம் ஓபன் பண்ணது ஃபர்ஸ்ட் எடுத்தது நீங்க வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் தேவை. ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்க வச்சிருந்தீங்க, ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் தான் அவங்களோட ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணினதும் அந்த பேஜ் வந்து உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இந்த ப்ரௌசர்ல இங்க போய் நீங்க லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஐடிக்கு பக்கத்துல இங்கதான் வந்து நீங்க சைன்இன் பண்ணது. இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 9 டாட்ஸ் இருக்கும். ஸோ இந்த டாட்ஸை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் அவங்களோட இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ், கூகுளோட ஆப்ஸ் வந்து இங்க இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் தான் ஆப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஸ் வந்து இங்க இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க வந்து இதை வந்து எப்படி வேணா கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம், எங்க வேணுமோ உங்களுக்கு வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல வந்து ஷீட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அந்த ஷீட்ஸ்ங்கிறத ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷீட் ஓபன் ஆகும். இப்படி ஓபன் பண்ணலாம். இல்ல இன்னொன்னு என்னன்னா sheets.new அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்கனாலும் குரோம் ப்ரௌசர்ல மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் ஒர்க் ஆகும். ஸோ sheets.new அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ஓபன் ஆயிரும். இல்ல நீங்க அங்க போய் நான் முன்னாடி சொன்ன மாதிரி போய் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இததான் வந்து டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஒரு பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டு வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி பட்ஜெட் எடுக்கிறேன். மந்த்லி பட்ஜெட் அந்த டெம்ப்ளேட்டை நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். அவங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணணுமோ அந்த மாதிரி கஸ்டமைசேஷன்லாம் நீங்க பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து இன்கம், எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து நீங்க இங்க போட்டுக்கலாம். இல்ல நான் வந்து புதுசா ஒன்று ஓபன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க டெம்ப்ளேட் கிளிக் பண்றதுக்கு பதிலா இந்த பிளாங்க்னு இருக்கும். பிளாங்க்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு அன்டைட்டில் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா கூகுள் ஷீட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஆக்சஸ் லைக் இன்டர்நெட் தேவை, ஒரு பேசிக் இன்டர்நெட் தேவை. ஸோ இதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஓபன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் இன்டர்நெட் தேவை. அதுக்கப்புறம் நீங்க ஆல்ரெடி இப்போ அந்த ஷீட்டை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதுல வந்து நீங்க ஆஃப்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நான் வந்து இப்போ பின்னாடி வரப்ப நான் சொல்றேன். நீங்க ஆஃப்லைன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இன்டர்நெட் இல்லாம கூட நீங்க வந்து எடிட் எல்லாம் பண்ணலாம். திரும்ப ஒன்ஸ் நீங்க இன்டர்நெட் எப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அப்போ வந்து திரும்ப அது ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆயிரும், உங்களோட அக்கௌண்டோட உங்களுக்கு சிங்க் ஆயிரும் அந்த ஷீட்டு. திரும்ப அதுல வந்து நீங்க ஆன்லைன்ல நீங்க எப்போ வேணா இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஆன்லைன்ல தான் இருக்கேன். ஸோ ஆன்லைன்ல இருந்து இது பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து இதுல பாத்தீங்கன்னா நேம் இது பண்றதுக்கு வந்து இங்க அன்டைட்டில் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு சிங்கிள் கிளிக்கோ இல்லை டபுள் கிளிக்கோ பண்ணீங்கன்னா செலக்ட் ஆயிரும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கொடுத்து என்டர் பண்ணதும் உங்களோட நியூ ஷீட் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு இதாயிருச்சு அப்படின்னு சொல்லி காட்டுது. இதை நீங்க ஸ்டார்ட் பண்றதுனால பண்ணிக்கலாம். இது வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்க காட்டும். இதை நீங்க வேற இடத்துக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா இங்க நீங்க கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து அது லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு மூவ் ஆகணுமோ அந்த இடத்துக்கு வந்து காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது இங்க இருக்கு. இந்த இடத்துல வந்து என்னோட மை டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கு. மை டிரைவ் உள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு டெஸ்ட்
அப்படின்னு சொல்லி நீங்க டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துட்டு ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நீங்க இது போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட டிரைவுக்குள்ள இது எல்லாமே சேவ் ஆயிரும். ஸோ இது வந்து பேசிக்கலா வந்து ஒரு கிளவுட் பேஸ்டு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே நீங்க எக்ஸல் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸல் வந்து சிஸ்டம் பேஸ்டு அப்ளிகேஷன். ஸோ ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணி அங்கிருந்து நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ அதே வந்து கூகுள் ஷீட்ஸை வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா கிளவுட் பேஸ்டு. ஸோ இதுக்கு வந்து இன்டர்நெட் இருக்கிறதுனால நீங்க ஆன்லைன்லயே வந்து இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஒன்ஸ் நீங்க ஓபன் பண்ணணும் இதுதான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் மெனூஸ் தான். ஸோ என்னென்ன மெனு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அவுட்லைன் பார்த்துக்குவோம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இந்த ஷீட் வந்து ஹோம்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து உங்களோட நேம் வைக்கிறது. இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இப்போ லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல இப்போ நீங்க ஸ்டார் பண்ணதை மட்டும் தனியா ஃபில்டர் பண்ணிக்கலாம் உங்களோட டிரைவ்ல. பொதுவா இந்த எல்லாமே வந்து இதுல நீங்க இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு இந்த ஷீட் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டிரைவ்ல தான் இந்த ஐடி இருக்கு. உங்களோட இமெயில் ஐடியில லாகின் பண்ணீங்க இல்லையா, அந்த இமெயில் ஐடியில இருக்க டிரைவ்ல தான் வந்து இது எல்லாமே சேவ் ஆகும். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூவ் ஆப்ஷன். ஸோ நீங்க எங்க மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இது பாத்தீங்கன்னா சி டாக்குமெண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ டாக்குமெண்ட் ஸ்டேட்டஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூகுள் ஷீட்ல இது வந்து நீங்க எடிட் பண்ண இது ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிட்டே வரும். நீங்க வந்து சேவ்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ சேவ் ஆயிடும். இன்னொன்னு நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நீங்க வந்து டேர்ன் ஆன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திஸ் டாக்குமெண்ட் இஸ் நாட் ரெடி ஃபார் ஆஃப்லைன் யூஸ். ஏன்னா நான் இங்க டேர்ன் ஆன் கொடுக்கல. ஒருவேளை நான் டேர்ன் ஆன் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க சடனா வந்து இன்டர்நெட் போச்சு அப்படின்னா, ஏன்னா இது வந்து இன்டர்நெட் மூலியமா தான் ஆக்சஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க இன்டர்நெட் போச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து சேவ் ஆயிக்கும், ஆஃப்லைன்ல சேவ் ஆயிக்கும். ஸோ அதை தான் இவங்க சொல்ல வராங்க. வேணும்னா நீங்க டேர்ன் ஆன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு அது வேண்டியது இல்லை. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் மெனு, எடிட் மெனு இதெல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் மற்ற அப்ளிகேஷன்ஸ்ல இருக்க மாதிரி தான். ஸோ ஃபைல் மெனுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர், நியூ, ஓப்பன் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னொன்னும் நம்ம என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம். இதுல வந்து இன்னொரு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெர்ஷன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களோட இதுல எக்ஸல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா வெர்ஷன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு எடிட் பண்றேன். இப்போ நான் வந்து என் பேரை நான் டைப் பண்றேன்னு டைப் பண்ணிட்டேன். இன்னொன்று இப்போ ஏதாவது டெஸ்ட்னு சொல்லி டைப் பண்றேன். நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு போயிட்டு நான் டெஸ்ட்டுங்கிறத டெலீட் பண்ணிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சேவ் டு டிரைவ். ஓகே, ஸோ இப்போ நீங்க போயிட்டு நான் இன்னும் டெலீட் பண்ணங்கிறத நான் மறந்துட்டேன். ஸோ போய் பார்க்கணும் அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா நேம்டு கரண்ட் வெர்ஷன், நேம் கரண்ட் வெர்ஷன் அண்ட் சி வெர்ஷன் ஹிஸ்டரி. நீங்க ஆல்ரெடி பண்ணியிருந்ததை பார்க்கணும் அப்படின்னா அதோட ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் அண்ட் ஹெச். இதே வந்து நீங்க இதுல இருந்தீங்க மேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கமாண்ட் ஆப்ஷன் ஷிஃப்ட் ஹெச். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு காட்டும் எந்த டைம்ல நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது போது கொண்டு எல்லாமே காட்டும். ஒன்ஸ் இது லோட் ஆனதும் நம்ம பார்ப்போம். இது லோட் ஆயிட்டு இருக்கு. இங்கேயே நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து 527க்கு நம்ம இந்த 257க்கு நம்ம இந்த ஷீட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஷீட்டை வந்து இது ஹைலைட்டட் இது காட்டும். ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, இப்படி பிளாங்கா இருந்ததை நம்ம இப்படி வந்து நம்ம எடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அது காட்டுது. ஓகேங்களா, இதுல வந்து இந்த இதை மட்டும் நம்ம காப்பி எடுக்கணும் அப்படின்னா இங்கேயே நீங்க வந்து மேக் காப்பின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இது வந்து இந்த வெர்ஷனுக்கு வந்து நம்ம நேம் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இது வந்து வெர்ஷன் ஹிஸ்டரி. இது ஒரு ஹைலைட்டடான பாயிண்ட் இந்த இதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க இமெயில் அட்டாச்மெண்ட்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்ல தான் லாகின் பண்ணிருக்கீங்க, அதுல இருந்தே நீங்க வந்து அனுப்பிக்கலாம். அதே மாதிரி டவுன்லோடு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸலாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இதுல இருக்க எல்லா ஃபார்மேட்டாவும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. ரீநேம் இதெல்லாமே ஆட் ஷார்ட்கட் டு டிரைவ்னா இப்போ நீங்க மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஹோம் பேஜ்ல என்னோட டிரைவோட ஹோம் பேஜ்லயே என்னோட ஷார்ட்கட் வேணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். மூவ் டு ட்ராஷ் இங்க இருந்தே இது பண்ணிக்கலாம். உங்களோட வெப்சைட் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து பப்ளிஷ் டு வெப் கூட கொடுத்துக்கலாம். இதை நீங்க கூகுள் சர்ச் பண்ணும்போது கூட அது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஸோ டாக்குமெண்ட் டீடைல் இது ஒரு மெயினான ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
ஸோ இது எந்த லொக்கேஷன்ல இருக்கு, இதோட ஓனர் யாரு, எந்த டைமுக்கு மாடிஃபை பண்ணாங்க, எந்த டைமுக்கு கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் இதுல வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்க பாத்துக்கலாம். இதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். இதுல வந்து ஸ்ப்ரெட்ஷீட் செட்டிங்ஸ், இது வந்து ஒரு நார்மல் செட்டிங்ஸ் தான். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா இது வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு டூல் பார் ஐக்கான். இதுல எல்லாமே உங்களுக்கு வந்து டூல்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து உங்களுக்கு ஷீட்ஸ். ஸோ ஷீட் 1, இப்போ உங்களுக்கு இன்னொரு ஷீட் வேணும் அப்படின்னா ஆட் ஷீட் கொடுத்துக்கலாம். ஷீட் 2, ஷீட் 3ன்னு வரும். இதை நீங்க ரீநேம் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க ரீநேம் பண்ணிக்கலாம். என்ன ரீநேம் பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் போய் பார்க்கறதுக்காக இங்க போயிட்டு ஆல் ஷீட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த லிஸ்ட் ஆஃப் ஷீட்ஸ் கிடைக்கும். இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க இருந்து நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்கிட்ட மல்டிபிள் ஷீட் இருக்கு, அது எப்படி நான் வந்து ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து கலர் கோடிங் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒய் கீழே இதை வந்து ரெட்னு சொல்லி காட்டிடும். ஸோ இந்த ஷீட்டை வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் கலர் கோடிங் கொடுத்து கிரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா கிரீன் வந்துடும். இது மாதிரி நீங்க ஐடென்டிஃபை கலர் கோடிங் வச்சு ஐடென்டிஃபையும் பண்ணிக்கலாம். ஸோ ஷீட்டை டெலிட் பண்ற மாதிரி இருந்தாலும் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டை நீங்க டூப்ளிகேட், ஒருவேளை இந்த ஷீட்ல வந்து இப்போ மல்டிபிள் டேட்டா இருக்கு அப்படின்னா இதை நீங்க வந்து டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு காப்பி எடுக்கணும்னா டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா காப்பி ஆஃப் இதுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இந்த ஷீட்டை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இந்த ஷீட்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஷீட்ல இருக்க டேட்டாவை வந்து இன்னொரு ஸ்ப்ரெட் ஷீட்டுக்கோ இல்ல புதுசா ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்டுக்கோ நீங்க வந்து மூவ் பண்றது ரொம்ப ஈஸி. இந்த ஷீட்ல இருக்க டேட்டாவை மட்டும் கம்ப்ளீட்டா ஸோ இப்படி கண்ட்ரோல் ஆல்ட் கொடுத்து நீங்க காப்பி பண்ணி அங்க போய் பேஸ்ட் பண்றதுக்கு பதிலா இங்க நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலே அந்த டேட்டா வந்து உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இதை மூவ் ரைட் பண்றது, அதாவது இங்க பிடிச்சி நீங்க டிராக் பண்ணீங்கன்னா ரைட் லெஃப்ட் வரும். அதையே வந்து இங்க நீங்க ஆப்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட் பண்றதுனால ஹைட் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்ட் ஷீட் இது எல்லாமே இருக்கு. இதை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலா வந்து இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வந்து கூகுள் ஷீட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த ஃபார்மேட் ஆஃப் இது வந்து நீங்க இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரெகனைஸ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டெக்ஸ்ட், ஓகேங்களா. ஸோ டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட் இது லெஃப்ட் சைட்ல வரும். இதே நீங்க ஒரு நம்பர் டைப் பண்றீங்க 20 அப்படிங்கும் போது அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரைட் சைடு வந்து இதாகிக்கும், ஃபார்மேட் ஆகிக்கும். இந்த ஃபார்மேட்டுங்கிறது நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் பை டிஃபால்ட்டா வந்து அதே ஆட்டோமேட்டிக்கா எது டெக்ஸ்ட் எது நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா அதே வந்து ரெகனைஸ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்க வந்து 10/01 அப்படின்னு சொல்லி நான் ஒரு டேட் கொடுக்குறேன்னு வச்சு, இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்ணாலே நீங்க இங்கேயே வந்து நீங்க டேட் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து ஒரு மினி கேலண்டர் மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் டேட் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு நீங்க டேட் சேஞ்ச், இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து இதுல பை டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இதை பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து ஒரு இது பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு. ஒரு நம்ம என்னென்ன செலவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்கு. இந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயே அதே மாதிரிதான். டெக்ஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் பை டிஃபால்ட்டா லெஃப்ட் அலைன் ஆயிருச்சு. டேட் எல்லாம் பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா ரைட் அலைன் ஆயிருச்சு. பை டிஃபால்ட்டா ரைட் அலைன் ஆயிருக்கு. இப்போ இங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் இது வச்சிருக்கேன். ஸோ நம்ம வீட்டுக்கு நம்ம என்னென்ன ஒரு மாசம் நம்ம செலவு பண்றோம் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்காக ஒரு லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது பாருங்க, ஏன் அப்படின்னு சொல்லி என்டர் பண்றேன். அடுத்தது இதை நீங்க அப்படியே ட்ராக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த மந்த் வந்துடும். நீங்க அண்டோ பண்ணும் அப்படின்னா இங்க போயிட்டு லெஃப்ட் சைடு ஒரு இது இருக்கு, தப்பா என்டர் பண்ணிட்டு அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது போயிடும். திரும்ப பாருங்க, இந்த கார்னருக்கு கொண்டு போனீங்கன்னா இந்த பாக்ஸோட இந்த செல்லோட கார்னருக்கு கொண்டு போனீங்கன்னா ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி உங்களுக்கு அந்த பிளஸ் சிம்பிளை பிடிச்சிட்டு மவுஸ்ல லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நீங்க ட்ராக் பண்ணி உங்களுக்கு அவ்வளோ மந்த் வரும். இப்போ எனக்கு இது வேணாம், ஜூன் மந்த் வேணாம் அப்படின்னா இப்போ நீங்க போயிட்டு டெலிட் கொடுத்துட்டீங்க, டெலிட் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ இது ஒரு இது. இப்போ அடுத்தது இந்த மாதிரி நான் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் வச்சிருக்கேன்.
இப்போ இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து ஜனவரி மந்த்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி டோட்டல் போடணும் அப்படின்னா நீங்கள் இங்கே போய் நீங்கள் ஃபார்முலாவும் கொடுக்கலாம். ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மேலே என்ன லிஸ்ட் இருக்கோ அந்த நம்பரை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜான்வரி அப்படிங்கிறத விட்டுருச்சு. ஏன்னா அது வந்து ஹெட்டிங்காக அதை ட்ரீட் பண்ணிட்டு இங்கே வந்து உங்களுக்கு சஜஷன் காட்டுது. ஸோ சம் அப்படின்னு கொடுக்கும்போது C2 to C6. ஸோ சிங்கிறது இது வந்து ரெஃபரன்ஸ் வந்து 1 2 3 4 எப்பவுமே ரோ வந்து நம்பர்ஸ்ல இருக்கும், காலம் வந்து ஆல்பபெட்ஸ்ல இருக்கும். ஸோ C6 அப்படிங்கிறது வந்து C2 அப்படிங்கிறது வந்து C2, அதாவது இந்த 10,000 குறிக்குது. அதுல இருந்து C6 வரைக்கும் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேக்குது. நீங்க இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு நீங்க என்டர் கூட ப்ரெஸ் பண்ண வேணா இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறத அதோட ரிசல்ட்டை வந்து இங்க காட்டும். இப்படியும் நீங்க பண்ணலாம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டர் ஆயிரும். 16,500 ஸ்பெண்ட் ஆகுது. எனக்கு அது வேணாம், நான் இன்னும் ஈஸியா போனணும் அப்படின்னா இதை நீங்க ஜஸ்ட் அதை அப்படியே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா ரைட் கார்னர்ல ஓப்பன் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் காட்டுறேன். இந்த இடத்துல வந்துட்டு கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கார்னர்ல ரைட் சைடு கார்னர்னா பிலோ கார்னர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும். இந்த பிளஸ் சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணது இங்க எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அதே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டேட்டாவை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணதை வச்சு கொடுக்கும். இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சம்முன்னு சொல்லிட்டு அதே 16,500 வந்திருக்கு. அவரேஜ் மினிமம் என்ன அதனால காட்ட முடியுமோ டோட்டலா 5 கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட காட்டிடுச்சு. நீங்க இப்ப எனக்கு சம் வேணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு டிராக் பண்ணி கொண்டு வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த இது வந்துருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்னு, எனக்கு இப்ப 10,000 தான் எனக்கு மந்த் செலவாகுது அப்படின்னா இதை அப்படியே பிடிச்சி டிராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 அப்படியே வந்துடும். இப்ப எனக்கு பவர் பில்லு வந்து கிராசரிஸ் வந்து எனக்கு மாறும். இப்ப இன்சூரன்ஸ் பில்லும் வைஃபை பில்லும் எனக்கு ஒரே அமௌண்ட் அப்படின்னா ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே இப்படி டிராக் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் ஆயிரும். இப்ப அடுத்தது கிராசரிஸ் வந்து நமக்கு எல்லா மந்த்தும் நமக்கு 3,000 ஆக போறது. நான் அடுத்தது வந்து ஒரு அமௌண்ட் ஒரு அடுத்த மாசம் வந்து எனக்கு ஒரு 100 ரூபா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 3,100 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கு அடுத்து எல்லா மந்த்தும் எனக்கு வந்து கிராஜுவலா ஒரு 100 மட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இதை நீங்க எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. இதை நீங்க ஜஸ்ட் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே டிராக் பண்ணீங்கன்னா 100 மட்டும் உங்களுக்கு எவரி மந்த் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இது வந்து ரெகனைஸ் பண்ணிக்கும் நீங்க என்ன சொல்ல வரீங்க. இப்போ இந்த அமௌண்ட்டுக்கும் 100 rupees டிஃபரன்ஸ். ஸோ அதே மாதிரி எவரி மந்த் 100 உங்களுக்கு இது பண்ணும். இதே இப்போ நான் 490 இப்போ நான் கம்மியா இது பண்றேன் அப்படின்னா இங்க 10 rupees கம்மி. ஸோ அதையும் பாத்தீங்கன்னா இங்க ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு இங்க டிராக் பண்ணும்போது உங்களுக்கு எவரி மந்த் 10 rupees வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிருது. ஓகே, அது உங்களுக்கு இதாயிருச்சு. இப்போ நீங்க அந்த டிராக் பண்ணி கொண்டு வந்து இங்க வச்சீங்க இல்லையா, அங்க போய் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட ஃபார்முலா தான் அங்க வரும். ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ நீங்க அதுவும் பண்ணலாம். இங்க போயிட்டு நீங்க ஒவ்வொரு வாட்டியும் நான் இங்க போயிட்டு இதை கிளிக் பண்ணி நான் இங்க இது வந்து எல்லாமே செலக்ட் ஆச்சு. இப்போ வந்து நான் திரும்ப இங்க போயிட்டு இதை பிடிச்சி இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து இதை டிராக் பண்ணி இங்க வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க். ஒரு டைம் பண்ணலாம். இது ரொம்ப லென்த்தா இருக்கனால நான் என்ன பண்றேன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன், அப்படியே அந்த ஃபார்முலா டிராக் பண்ண ரைட் அப்படின்னா எனக்கு அதே ஃபார்முலா அந்த ஃபார்முலாஸ் வந்து அப்படியே எனக்கு வந்து E2 to E6 நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும். E2 to E6 இங்க போய் பாத்தீங்கன்னா F2 to F6 இங்க பாத்தீங்கன்னா G2 to G6 இந்த மாதிரி ஒரு இது வந்துடும். ஓகே, இப்போ நம்ம டோட்டல் பண்ணிட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டோம். இத்தனைக்கு நம்ம மெனுஸ்குள்ளேயே போகல. மெனுஸ்குள்ள போகாம இங்கேயே வந்து நம்ம இந்த வேலையெல்லாம் ரொம்ப சிம்பிளா முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து நான் ஒரு டிசைன் மாதிரி நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இதை வந்து ஒரு டேபிள் மாதிரி நான் ஒரு டிசைன் மாதிரி பண்ணணும் அப்படின்னா கூட இதை நீங்க வச்சுட்டு நீங்க நேரா போனீங்க எக்ஸ்ப்ளோர்ல உங்களுக்கு இங்கேயே வந்து ஃபார்மேட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். இப்போ நான் இந்த ஃபார்மேட் பண்ணனேன் அப்படின்னா இங்க நீங்க பார்க்கலாம் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஹெட்டரு கீழே மட்டும்
ஒரு கலராகவும் மினிமம் வந்து ஆல்டர்னேட் கலர்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த கலர் நான் இதை வேணும் அப்படின்னா இதை நான் மாற்றிக்கலாம், இது வேணும் அப்படின்னா இதை மாற்றிக்கலாம். இதை வந்து நம்ம ஆல்டர்னேட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் மெனுஸ்குள்ளே போய் போடணும். மெனுஸ்குள்ளே போயும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம். ஸோ மெனுவில் போய் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு இங்கே போனீங்கன்னா ஆல்டர்னேட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் போகாமல் நான் இங்கேயே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹெட்டர் எல்லாமே எனக்கு போல்டு வேணும் அப்படின்னா இங்கே போயிட்டு பி எழுதுனீங்கன்னா போல்டு ஆயிரும். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு இந்த அமௌண்ட் எல்லாமே வந்து ப்ரைஸஸ் எல்லாம் வந்து சென்டர் அலைன்மெண்ட் வேணும் அப்படின்னா இங்கே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டர் கொடுத்தீங்க சென்டர் அலைன்மெண்ட் ஆயிரும். அதே மாதிரி கீழே இருக்கிறது எல்லாமே வந்து போல்டில் வேணும் அப்படின்னா போல்டு ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் இப்போ நான் இந்த டேபிள் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ரோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு அதிகமாக இருக்குது, இங்கே எல்லாம் எனக்கு அதிகமாக இருக்குது, எனக்கு நிறையா வேஸ்ட் ஆகுது அப்படின்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு போய் ஜஸ்ட் ஒரு இது கொடுத்தீங்கன்னா அதே ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆயிரும் அந்தந்த ரோக்கு தகுந்த மாதிரி. இதே வந்து எனக்கு எல்லா காலமுக்கும் அது ஆகணும் இங்கே பிடிச்சிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆயிரும். நீங்கள் வந்து எதுவுமே வந்து நீங்கள் மெனுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது, நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு ஆவரேஜாக எனக்கு வந்து இப்போ கிராசரிஸ் வந்து எனக்கு ஆவரேஜாக எவ்வளோ ஆகுது, 5 மாதத்தில் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 2 டைப் அதே மாதிரி தான். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே போனீங்க அப்படின்னா ஆவரேஜ் இருக்கும். இப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நீங்கள் வந்து AV டைப் பண்ணிங்கனால கீழே உங்களுக்கு ஃபார்முலா வரும். ஃபார்முலாவில் போயிட்டு உங்களுக்கு இங்கேயே காட்டும். ஸோ என்ன வேல்யூ அந்த ஃபார்முலாவில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன. எக்ஸாம்பிளுக்கு A2 to A1ங்கிறது ஒரு வேல்யூ 1 அந்த மாதிரி அது காட்டும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வந்துட்டு இதுதான் என்னோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் என்ட்ரு கொடுக்கல, க்ளோஸ் பண்ணல, அதுக்குள்ளேயே என்னோட ரிசல்ட் இங்கே எனக்கு 3200 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, இதுதாங்க இவ்வளோ சிம்பிள். நீங்கள் வந்து எதுவுமே உள்ளே போக வேண்டியதில்லை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சேவ்டு டு ட்ரைவ். இப்போ வரைக்கும் நான் வந்து சேவ் பண்ணவே கிடையாது மேனுவலாக, அதே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டிரைவில் சேவ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல லாஸ்ட் எடிட், ஸோ எப்போ நான் லாஸ்ட்டாக எடிட் பண்ணேன் அப்படிங்கிறது கொண்டு இங்கே வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த ஷீட்டை வந்து இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா இதை வந்து நான் பண்ணிட்டேன். இதை வந்து கொஞ்சம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா சார்ட் பண்ணணும். ஸோ சார்ட் போகிறதுக்கு நான் இங்கே போயிட்டு இன்சர்ட்ல போயிட்டு இங்கே போய் சார்ட்டை செலக்ட் பண்ணி இது பண்ணுறது ஒரு விதம். நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு வேலை ஆகணும் அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி ஆகணும் இங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு சார்ட் காட்டும். ஸோ இந்த உங்களோட டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி அதே அனலைஸ் பண்ணிக்கும். அனலைஸ் பண்ணிட்டு எந்த விதமான சார்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சார்ட் வேணுமா, இல்லை இந்த மாதிரி வேணுமா, இல்லை இந்த மாதிரி லைன் சார்ட் மாதிரி வேணுமா அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ இதை எடுத்துக்கிறோன்னு இங்கே கொண்டு வந்து பண்ணிக்கலாம். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ நீங்கள் அந்த சார்ட்டை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னால இந்த இடத்துல உங்களோட சார்ட்டை டபுள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ரைட் சைடில் சார்ட்டோட எடிட்டர் வந்துடும். இங்கே நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். இதை சார்ட்டை வந்து இன்னும் நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம க்ளீனாக பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். இது நம்ம பண்ணியாச்சு, எனக்கு சார்ட் போட்டாச்சு, இது பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இந்த ரிப்போர்ட்டை வந்து நான் யாருக்காச்சும் சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு இந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் இந்த ஃபைலை எடுத்து இமெயில் பண்ணிவிட்டு அந்த வேலையே வேணாங்க. நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, இல்லை ஒரு சின்ன ஆர்கனைசேஷனோ, இல்லை இது வந்து ஒரு கஸ்டமருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு இப்போ கஸ்டமரோட இமெயில் ஐடி தெரிஞ்சால் போதும். இப்போ உங்களோட கஸ்டமரோட இமெயில் ஐடி தெரிஞ்சாலே போதும். நீங்கள் போயிட்டு கஸ்டமரோட இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பார்ப்போம் போகும். இதில் போயிட்டு நீங்கள் அவங்களுக்கு என்ன ஆக்சஸ் கொடுக்கணும். இப்போ வியூ ஆக்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வியூ மட்டும்தான் பண்ண முடியும். கமெண்ட் ஆக்சஸ் கொடுத்தா கமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். எடிட் ஆக்சஸ் கொடுத்தா அவங்க என்ன கண்டென்ட்டா சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் வியூ ஆக்சஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. வியூ ஆக்சஸ் கொடுத்தாச்சு. இப்போ நோட்டிஃபை பண்ணணுமா வேணாமான்னு சொல்லி கேட்குது. நான் வந்து ஓகே நோட்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அவங்களுக்கு ஒரு இமெயில் போகும்.
இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒருத்தங்க இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் போகும். இங்கே நீங்கள் மெசேஜ் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அந்த 5 மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த 5 மந்த்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஆயாது. Please check அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வியூ ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க, அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டீங்க, நீங்க சென்ட் பண்ணிடலாம். இப்போ சென்ட் பண்ணியாச்சு. இப்போ பர்சன் ஆடட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு, அவங்களுக்கு இமெயிலும் போயிடுச்சு. இன்கேஸ் அவங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன இப்போ மல்டிபிள் பர்சன்ஸ் அந்த இமெயில்ல ஒரே ஷீட்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா யார் யார் இந்த ஷீட்டை இப்போ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு உடனே இப்போ பாருங்க இப்போ யார் பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிறது அவரோட இது வந்துருச்சு. இப்போ அவர் ஓப்பன் பண்ணாரு, நீங்க யாருக்கு ஷேர் பண்ணீங்களோ அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு, அதனால அவர் இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அதே மாதிரி அவர் எங்கேயாவது மூவ் பண்றாரு அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா செல்லுல இப்போ அவர் வந்து இங்க செலக்ட் பண்றாரு, எங்க செலக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். இப்போ வந்து இவங்களுக்கு வியூ ஆக்சஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம், அவனால எதுவும் எடிட் பண்ண முடியாது. பட் அவங்க கர்சர் வந்து செலக்ட் பண்ணலாம். பாருங்க ஒரு நிமிஷம். இப்போ நீங்க இங்க போய் பாத்தீங்கன்னா இப்போ யார் எந்த இடத்துல அவங்க வந்து கர்சர் எங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற முத கொண்டு நம்ம வந்து பார்க்கலாம். அவர் ஏதாவது எடிட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது வந்து நமக்கு காட்டும் என்ன எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு நம்ம எடிட் ஆக்சஸ் கொடுக்க கிடையாது, வெறும் வியூ ஆக்சஸ் தான் கொடுத்துருக்கோம். அவர் இங்க எங்கேயாவது மூவ் பண்ணாருன்னா இந்த கர்சர் வந்து அவருக்குன்னு அவரோட பேர்ல இங்க ஒரு கர்சர் வரும். ஸோ அந்த கர்சர்ல வந்து அவங்களுக்கு என்னென்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் எடிட், எப்ப இது வந்து லாஸ்டா எடிட் ஆச்சு இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கறத நம்ம இங்கேயே பாத்துக்கலாம். பாருங்க, வெரி சிம்பிள். நீங்க உள்ள போகாமையே எந்த மெனுவும் நான் டச் பண்ணவே கிடையாது. நான் மெனுக்குள்ள போகாமையே இப்போ இவ்வளவு பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த அமௌண்ட் வந்து ஒருத்தருக்கு இப்போ நான் இமெயில் இது ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அதுக்கு பதில் இந்த இடத்துல ஏன்டா இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்கறான்னு வச்சுக்கோங்க. ரூம்ல ஒரு 3-4 மெம்பர்ஸ் இருக்கீங்க, ஒருத்தர் தான் அந்த கிளாசரிஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை கேட்கணும் அப்படின்னா இங்க போயிட்டு கமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கமெண்ட் வரும். அவரோட பேர் அழுக்கலாம், இல்லைன்னா பிளஸ் சிம்பிள் போட்டீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி யாரோ அவங்க யாருக்கெல்லாம் இந்த ஷீட் ஷேர் பண்ணிருக்கீங்களோ அவங்களோட இமெயில் ஐடி வரும். சொல்லி கொடுத்துட்டு இதை நீங்க அசைன் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு டாஸ்க், இது ஒரு இதுல இருந்தீங்க ஆபீஸ்ல ஒரு 4-5 பேர் இந்த டாக்குமெண்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு நீங்க இப்படி அசைன் பண்ணி விடலாம். அந்த அசைன் பண்றவங்களுக்கு இப்ப வியூ ஆக்சஸ் மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு இப்ப வியூ ஆக்சஸ் இருந்தா அவங்க ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால இதே வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெகனைஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட சொல்லுது கமெண்ட் ஆக்சஸ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஓகே அப்படின்னு சொல்லி கமெண்ட் ஆக்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல போய் பார்த்தாங்கனாலே தெரியும். இன்னொன்னு, இப்போ மல்டிபிள் கமெண்ட்ஸ் ஒரு ஷீட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல கீழே நீங்க போயிட்டு இந்த ஷீட் 2ன்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஷீட் 2 கிட்ட போனீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த 1, 2ன்னு காட்டும். இப்போ மல்டிபிள் கமெண்ட்ஸ், இப்போ நான் இன்னொரு கமெண்ட் இங்க நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு கமெண்ட் வந்து ஜஸ்ட் 1000 அப்படின்னு இது போட்டனால இந்த கமெண்ட்டை போட்டனால இப்போ இந்த 1 வந்து பாத்தீங்கன்னா 2ன்னு மாறிடுச்சு. இப்போ நான் அந்த 2 கிட்ட போய் பண்ணனா அந்த கமெண்ட் வந்து எனக்கு காட்டும். எந்த கமெண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் எதுவோ அதுக்கிட்ட போய் அது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். நீங்க இங்கேயே பாத்துக்கலாம் இந்த ஷீட்ல இப்போ எத்தனை கமெண்ட் இருக்குன்னு சொல்லி. வேணும்னா நீங்க இங்கே போனீங்கனாலும் அந்த கமெண்ட் ஹிஸ்டரி இருக்கும். அவ்வளவுதாங்க, இந்த வீடியோல இது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த வீடியோல மேற்கொண்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Please support us.